உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரேயர், ஜெபத்தை பற்றி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ப்ரேயர். ப்ரேயர்னா என்ன? ஏன் பிரதர் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறோம், டெஃபினிஷன்லாம் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு அப்படின்னு யாருக்காவது தோணலாம். இல்லை பாஸ்டர் மேடம் இருந்தால் மட்டும்தான் பதில் நிறையா வரும். சிலர் பிரதர் நீங்களே பெட்டராக ஏதாவது யோசித்து வந்திருப்பீங்க, நீங்களே சொல்லிடுங்க. இன்றைக்கி காலையில் காஃபி சாப்பிடும்போது நான் யூஸ்வலாக சொல்லுவேன், பார்த்தீங்களா, மேடம் என்னை பற்றி பேச போகிறாங்க, பாஸ்டர் என்னை பற்றி பேச போகிறாரு, நான் என்னை பற்றி பேச போகிறேன். இதை ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் மேடம் கேட்டுப்பாங்க, ஒரு வெட்னஸ்டேயும் பால் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஸ்டாண்டர்டாக கேட்டுப்பாங்க. ஸோ இன்றைக்கி காஃபி குடிக்கும்போது மேடம் வந்து உட்காந்தோன்னே 6:30 மணிக்கு சொன்ன வசனம் இது, பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன பிரதர், ப்ரேயருக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், இதில் டெஃபினிஷன் மாதிரி தெரியலையேன்னு தோணலாம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் வேர்ஷனில் இதை எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்கள். டோன்ட் வெரி அபவுட் எனிதிங், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எஸ், இன்ஸ்டெட் ப்ரே அபவுட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் குறித்து ப்ரேயர் பண்ணுங்கள். இதோட முடிக்கலை, அதுக்கு அடுத்த வர்ற சென்டென்ஸ் தான் அந்த ப்ரேயர்னா என்னங்கிற டெஃபினிஷனை சிம்பிளாக காமிக்குது. டெல் காட் வாட் யூ நீட், உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட சொல். அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் தட் ஹி ஹஸ் டன். அப்போ ப்ரேயர்னா என்ன? சிம்பிளாக என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். ப்ரேயர் அவ்வளோ சிம்பிள். என்ன வேணும் அப்படியே போய் கேட்டுக்கோங்க, அவர் செஞ்சதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ப்ரேயர் இவ்வளோ சிம்பிள். இப்போ கர்த்தர் தேவன் அப்படின்னு சொன்னால் ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஆண்டவர்னா எங்கும் நிறைந்திருக்கார், எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஆல் நோயிங், எல்லாம் தெரிஞ்சவராக இருப்பார், இல்லைங்களா? இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட ஆண்டவர் இல்லை, இல்லையா? ஆண்டவர்னால் எல்லா இடத்துலையும் இருக்கணும், எங்கும் வியாபித்து இருக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியணும், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கணும். இது முடியாது அப்படின்றத அவர் ஆண்டவராக இருக்க முடியாது. அப்போது ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நான் போய் சொல்லணும்? இது என்ன அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்குமா? நான் என்னத்துக்கு? இப்போ ஆண்டவரோட பிள்ளை நான், எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியலைன்னா அவர் ஆண்டவராக இருக்க முடியாது. அப்படி இருந்தும் நான் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு யாருக்காவது கேள்வி இருந்தால் எதுக்காக ப்ரேயர் பண்ணணும்? சிஸ்டம் டிசைன். இப்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இல்லை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நன்மை தீமை அறியக்கூடிய மரம் ஜீவ விருட்சம். இந்த நன்மை தீமை அறியக்கூடிய மரத்துலேருந்து பறித்து புசிக்கும்போது ஆண்டவரால் தட்டி விட முடியுமா? முடியாதா? ஆனால் தட்டி விட்டாரா? ஏன்? அது நம்மளோட சாய்ஸ். அதே மாதிரி ஆண்டவர் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து ஊட்டி விட்டுருக்கக்கூடாதா? ஹீ ஓன்ட் ஃபோர்ஸ் த்ரூ. இப்போது அசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வித்தியாசம் என்னென்னா, அசுத்த ஆவி அது எந்த நபருக்குள்ளே இறங்குதோ அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்கள ஆட்கொள்ள முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை ஏசு கிறிஸ்து தேவன் கதவை ஜென்டிலாக நாக் பண்ணுறாரு. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கதவை திறந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வாங்க ஆண்டவரை நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அப்போ தான் அவர் வருவார். சரிங்களா? ஒரு ஜென்டில் அக்ரிமெண்ட். இப்போது நீங்கள் வேணும்னு கேட்டால் தான் அவர் சலத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் எப்போ தருவார்? நம்ம கேட்கணும். சிம்பிள் டிசைன். கேட்டால் தருவார். உங்களுக்கு வேணுங்கிறது அவருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா? மத்தேயு 7:7 பாருங்கள். இதோட சிம்பிளாக சொல்ல முடியுமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஏதாவது கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம கேட்கலன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு தேவை இது கரெக்டாக, நான் ஒழுங்கான பிள்ளையாக இருக்கேனா, இதுக்கு நான் தகுதியானவனா, ஒன்றும்
அவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அப்பா, நான் பிள்ளை, எனக்கு வேணும், நான் கேட்குறேன், அவர் தூரார். ஸோ கேட்கணும், கேட்டால் கிடைக்கும். இதை விட ஒரு ஹெவியாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபு 4:2. நான் அதில் இருக்க ஒரு போர்ஷனை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாஸ்து பாருங்கள், அது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் கேட்காதனால தான் உங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி சொன்னதை நீங்கள் வாஸ்து பாருங்கள். நீங்கள் அதுக்கு இச்சிக்கிறீங்க, நீங்கள் அதுக்காக போர் புரியுறீங்க, அடித்து வஞ்சகம் பண்ணுறீங்க, ஒரு பொருளுக்காக நீங்கள் என்னென்னமோ குட்டிக்காரனை அடித்து பார்க்குறீங்க. எல்லாம் பண்ணியும் அது கிடைக்கல. ஏன்? உங்களோட சுய பலத்தினால் அல்ல. நீங்கள் அடித்து ஏமாற்றி போடுங்கிறது கிடையாது. நீங்கள் அப்பா எனக்கு இது வேணும்னு சொன்னீங்கன்னா அவர் தந்துடுவார். நீங்கள் வேறு என்ன போராட்டம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஓடுற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு அது கிடைக்காது. சிம்பிளாக வேணும்னா என்ன தான் பண்ணணும்? இதுதான் டிசைன், எனக்கு இது வேணும்பா அப்படி நீங்கள் கேட்கணும், அவர் தந்துடுவார். சரிங்களா? இப்போது எதுவுமே பைபிளில் இந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் முதல் வர்றது ஒரு ஸ்பெஷல் வெளிப்பாடு. இந்த ப்ரேயர் ஃபஸ்ட்டு பைபிளில் ப்ரேயர் எங்கே நடந்ததுன்னு பாருங்கள். இது பார்க்கும் பொழுது இது வாசிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அதுக்கான சாரத்தை. இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரிங்களா? ஒரு நோயாளி வந்து உங்கள்கிட்ட எனக்கு ஜெபிக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஜெபிக்கிறதுக்கு மனசு இருக்குமா? யாருக்காது? சிம்பிள் கேள்வி. உங்களுக்கு ஜலதோஷம், ஒருத்தர் காய்ச்சலோட அப்பா எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜெபிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா பிரதர்? இந்த ஆன்சர் தான் தெளிவான ஆன்சர். ஏன்னா நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோங்கிறது கிடையாது. இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 20:18 ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போது ஆதியாகமம் 20:18 ஆபிரகாம் வேண்டிக்கிறாரு, அபிமெலேக்கு அவங்களோட வேலைக்காரங்க எல்லா பேருக்கும் குழந்தை பிறக்குது. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 15:2 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவன்கிட்ட பேசும்போது நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆதியாகமம் 20 அபிமெலேக்குக்காக ப்ரேயர் பண்ணுற அப்படி ஆபிரகாம். ஆதியாகமம் 21 இந்த ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுக்கே குழந்தை பிறக்குது. அப்போது நான் கரெக்டாக இன்றைக்கி தான் நான் வீட்டில் ஒரு சின்ன சண்டை போட்டு வந்தேன். இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து என் குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பண்ணுறது? நம்ம இல்லை கொடுக்கறது. வி ஆர் ஆல் ஏஜென்ட்ஸ். இப்போ நம்மளா கர்த்தர், நம்மளா சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை, ஒருத்த தேவையை, சுகத்தை கொடுக்கறது நம்மளா? கர்த்தர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இல்லாமல், நம்ம வழியாக இல்லாமல் கர்த்தர் எதுவும் பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு தேவை ஒரு வெசல், ஒரு பாத்திரம். அவருக்காக இங்கே செயல்படக்கூடிய ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன். கை வைக்கிறது தான் உங்கள் டியூட்டி. சுகத்தை தர்றது யாரோட பொறுப்பு? அவரோட பொறுப்பு. நீங்கள் நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இதில் இன்னொன்று பாருங்கள், நீங்கள் அடுத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டும்போது இங்கே இவர் குழந்தை பிறக்குது. இப்போது நீங்கள் கொஞ்சம் காசுக்கு தேவையாக இருக்குது, இன்னொரு காசுக்கு கஷ்டப்படுற ஒருத்தரை பார்த்து ப்ரேயர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். எவ்வளோ சிம்பிள் பார்த்துங்களேன். ஒரு சில பேர்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நோயாளிகளுக்காக குணம் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுகம். இன்னும் ஒரு இதுக்கான சார்ந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, அந்த ப்ரேயருக்கு அவங்க பாத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா என்னங்க? எவ்வளோ சிம்பிள். அப்போது எதிரியை கூட பார்த்து ப்ரே பண்ணி விடலாம், அவன் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கட்டும் ஆண்டவர்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவன் பாத்திரவானாக இருந்தால் அவரும் ஒரு பிரதர் இன் கிரைஸ்ட், சிஸ்டர் இன் கிரைஸ்டாக நம்மளுக்கு கிடப்பாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் ப்ரேயர் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு, அந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்கள் மேலே வந்து தங்க போகுது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ப்ரேயர் இஸ் வெரி ஸ்பெஷல். சரிங்களா? அடுத்தது இந்த பிளட் கேபிலரிஸ், இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, அது வெடிக்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், ரொம்ப கஷ்டம், ரொம்ப துயரம், மன கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த பிளட் கேபிலரிஸ் வெடிக்குது. கெத்செமனே தோட்டத்தில்
அவர் ப்ரேயர் பண்ணும்போது, அவர் மன வருந்தி ப்ரேயர் பண்ணும்போது ரத்தம் வேர்வையோடு கலந்து விழுந்தது. சரிங்களா? அந்த நேரத்தில் அவர் வந்து சொல்கிறாரு, டே தம்பிகளா, என்னடா 1 மணி நேரம் கூட என் கூட முழிச்சிருந்து ஜெபிக்க முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சில பரிசேயர் சதுசேயர் என்ன சொல்லுவாங்க, இந்த தப்பு பண்ணுறவன் துணிகரமாக தப்பு பண்ணுவான். ஆனால் கர்த்தரை நோக்கி வர்ற பிள்ளைங்கள்லாம் தெரியாமல் விழுந்தா கூட போட்டு ஐயோ நான் பாவியா, என்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டான்னு கவலைப்படுறது உண்டு. சரிங்களா? இப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சி என்னுடைய ஆட்டுக்குட்டியை போஷிப்பாய் அப்படின்னு சொன்ன ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு ஆட்டுக்குட்டியை வெளுக்கிறது, நீ என்ன தப்பு பண்ண, உனக்கு உடம்பு சரியா, நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, ஏதோ இது பண்ணியிருக்க, ஏன்னா டெய்லி 1 மணி நேரம் கூட உன்னால் ப்ரேயர் பண்ண முடியாதா? நான் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணணும், 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, 24 மணி நேரம் ப்ரேயர் பண்ணணும். உங்களுக்கு வாஞ்சையும் பலனும் இருந்தால் ப்ரேயர் பண்ணுங்க. சரிங்களா? ஆனால் நான் சாப்பிடல, நான் 2 நாளாக சாப்பிடல, சாப்பிட்டே ஆகணும்னு யாராவது சொல்லுவோமா? எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவேன். நான் பைபிள் படிக்கலை, நான் தப்பு. நான் ப்ரேயர் பண்ணல, தப்பு. அதுக்கான வாஞ்சை, தாகம், பசி தான் இருக்கணுமே ஒழிய அது தப்பு, இதனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடாது. அதோட தேவை, அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். டெய்லி நைட்டு தூங்கும்போது என்கிட்ட பேசாமல் டேனியலாக தூக்க முடியாது. எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்கடே உர்றான்னு சொல்லுவேன். ஸ்கூலில் காலையில் நடந்ததுலேருந்து சாயங்காலம் நடந்த வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்குறதில்ல, என்கிட்ட சொல்கிறதே சந்தோஷம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டீச்சர் இப்படி பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டான், எல்லா கதையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் போய் படித்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக புது கதைகள்லாம் வருது. ஸோ ஆண்டவரை பார்த்து பேசுறதுக்கு இது தேவை அப்படின்னு கேட்குறதுக்கா? என்னென்ன நடந்தது, என் பொண்டாட்டி என்னை விட்டு வெளுத்துட்டா ஆண்டவரே. பிரதர் சொந்த கதை சோக கதைலாம் சொல்லாதீங்க பிரதர், ஜென்ரிக்காக சொன்னது. சரிங்களா? என்னன்னாலும் போய் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் எ ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இது இவ்வளோ நேரம் பேசினேன், இது ஷார்ட் ப்ரேயரா லாங் ப்ரேயரா, இதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மத்தேயு 6:7-8 பாருங்கள், ரொம்ப கிளியராக சொல்லுது ஜெபம் பண்ணும்போது எப்படி தான் இருக்கணும். 1 மணி நேரம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணலைன்னா நீ பயங்கரமான பாவம், மன்னிக்கப்பட முடியாத பாவம், அப்படியா இருக்குது. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல, அஞ்ஞானிகள்ங்கிறதோட டிரான்ஸ்லேஷன் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா புறஜாதியினரை போல, என் பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் புறஜாதியினரை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். ஒன்றும் சுற்றியெல்லாம் பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லுவாங்க, சும்மானாச்சும் உளறிட்டு இருக்க வேணாம். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும். சும்மா போட்டு உழப்பிட்டு இருக்க வேணாம், அப்பா எனக்கு இது வேணும், அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்குறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஜஸ்ட் கேளுங்க, கொடுத்துருவார். இந்த அஞ்ஞானிகளை போல பண்ண வேணாம், புறஜாதியினர் போல பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த டேக்ஸ் பைபிள் இல்லை 2-3 இந்த ரெஃபரன்ஸ் பைபிள்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சொல்லும்போது இதுக்கான ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பாங்க. கொடுக்குற ரெஃபரன்ஸ் எவ்வளோ அழகான ரெஃபரன்ஸ் பாருங்க. 1 ராஜாக்கள் 18:26-29. 1 ராஜாக்கள் 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகால்களுடைய ஆசாரியர்கள், நாடு முழுசு மோசமாக இருக்குது, எலியா நினச்சிட்ருக்கு அப்படி நம்ம மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போது 2 டீம் கடையில் ஃபைட்டு. வாங்கப்பா, நீங்கள் உங்களுடைய தோப்பு யாரனாலும் நீங்கள் கூப்பிடுங்க, நான் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்றேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க குதிக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, கீறிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிற சிலர் கூட தங்களை தாங்களே அடிச்சுக்கிட்டு ரத்த சிந்துற நாட்கள்லாம் உண்டு. ஒரு வருஷமும் அந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்க இடத்துல எலியா வராரு. அந்த ப்ரேயர் எவ்வளோ லென்த்துன்னு நீங்கள் டைமர் இருந்தால் டைம் பண்ணி பாருங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் செய்யும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான்.
கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட முடியலை, 10-20 செகண்ட் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டிக்கிட்டு கீறிக்கிட்டு இருந்தவங்க இப்படி. இவர் வந்து எல்லாம் முன்னே கொடுத்ததெல்லாம் டெஃபினிஷன் டிக்ளரேஷன், ப்ரேயர் கூட கிடையாது. அப்பா கேளுங்க, என்ன கேளுங்க, முடிஞ்சு போச்சு. லாசரஸ் வெளில வா, முடிஞ்சு போச்சு. ப்ரேயர் கேன் பி ஸோ சிம்பிள். உங்களுக்கு பேசுறதுக்கு அதிகமான காரியம் இருந்தால் போய் பேசுங்க, அதான் சொல்கிறேன். இதுக்காக சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது நிறைவாக இருக்கோ அதுவே பேசுங்க. ஆனால் வேற ஒருத்தர் உங்கள் மேலே வச்ச பாரத்தினால அலாம் வச்சு காலையில் 4 மணிக்கு நான் எஞ்சி ப்ரேயர் பண்ணி ஆகணும், 5 மணிக்கு ப்ரேயர் பண்ணலன்னா ஆண்டவர் கேட்க மாட்டார். தேவன் வந்து 5 மணிக்கு மட்டும்தான் உங்கள் பக்கத்தில் நின்று கேட்பாரா? கூடவே உங்கள் கூட இருந்து உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண ரெடியா இல்லையா? சரிங்களா? சொல்ல வர்றது என்னென்னா, அதிகமான வெயிட் பாரத்தை சுமத்துறது தான் மதம். கிறிஸ்டியானிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஜியன் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப். அப்பா பிதா நம்ம பையன், சபை மணவாட்டி அவர் மணவாளன். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அம்முக்குட்டிட்டெல்லாம் இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு. அந்த காலத்தில் கால் பண்ணால் காலிங் கார்டு ரொம்ப சார்ஜ் அதிகம். ஒரு காலிங் கார்டு 1 மணி நேரம் வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் கால் பண்ணி பேசுவேன். நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் நடந்தது. கால் பண்ணி பேசுவேன். ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அம்முக்குள்ள அப்பா சொல்லுவார், பாப்பா டைம் ஆச்சு வான்னு. எனக்கு பிடிக்காத வாய்ஸ் அந்த காலத்தில், பாப்பா டைம் ஆச்சு வா. ஸோ இன்றைக்கி போயிட்டு ஒரு மணவாட்டி ஒரு மணவாளன்ட்ட பேசுறது கஷ்டமாக இருக்குமா? உலகமே கையாமையான் இருக்கும். ஒரு பார்க்கில் இருக்க லவ்வர்ஸ் பேசுகிறாங்களா என்னன்னு கூட தெரியாது, உட்காந்து குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், என் பையன் சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டு 5 மணி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறவன் 8:30 மணிக்கு படுக்க வந்துடுவான். 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கதை பேசிட்டு 10 மணிக்கு டே இதுக்கு மேலே முடியலடா போதுண்டா தூங்கலாண்டா அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு மாம்சத்தின் மணியான தகப்பன், ஏன்ட்டு அவ்வளோ எனர்ஜி இல்லை. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மெசேஜில் நான் சொன்னேன், அவர்கிட்ட போய் எடுக்க ஹீ இஸ் ஹாப்பி கிவிங், அவர் லார்ட் இஸ் ஹாப்பி இன் கிவிங்னு போன தடவை தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? நீங்கள் போய் பேசிக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நிறைவு வர வரைக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் கட்டாயம் நீ பேசி ஆகணும்னு சொல்கிறதுக்காக போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பாரத்தை எடுக்கணுங்கிறதுக்காக தான் எதோ ஒழிய உங்களோட ப்ரேயர் டைமை குறைக்கிறதுக்காக அது கிடையாது. சரிங்களா? ஓகே தானேங்க? ஓகே பிரதர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதனால் அடுத்து போகலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ப்ரேயரா? பாரு, அந்த பையன்லாம் இந்த உண்மையாகவே கிறிஸ்தவர்னு வாஞ்சியாக இருக்கிற அம்மா அப்பா சொல்லுவாங்க, பார் அந்த பிள்ளையெல்லாம் பார் எப்படி ப்ரேயர் பண்ணுது, நீ இருக்கியே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் அது சொல்கிறேன், ஒரு பாப்பா அவங்க அம்மாட்ட பார்த்துக்கமான்னு சொல்லுது. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏய் பாப்பா பார் அந்த பாப்பாலாம் எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுது, எப்படி வல்லமையாக ஜபிக்குது, எப்படி ப்ரேயர் பண்ணுது, நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ரேயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரேயருக்கு ஒரு பெரிய டெஃபினிஷனே இல்லை, சும்மா ரொம்ப சிம்பிளானது தான். பார்த்துக்கங்க, முனகள் அவருடைய சன்னிதானத்தை எட்டுச்சு, பெருமூச்சு, ஒன்றும் முடியலை. இது ஒரு பயங்கரமான ப்ரேயர். யாத்ராகமம் 2:23-25 எகிப்தியர் இஸ்ரவேலரை போட்டு நெருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டது. அப்போ அவங்க ஏதோ அப்பா அம்மான்னு கதறி கெஞ்சி, ஆண்டவரே இனிமேல் நாங்கள் திருந்திடுறோம், நல்ல பிள்ளையாக இருக்கோம் அப்படின்னு நினச்சா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அப்போ அவங்க எப்படி தான் முறையிட்டிருக்காங்க, ஐயோ முடியலையே அப்படின்னு அவங்க பெருமூச்சு விட்டது தான் தேவ சந்நிதியில் எட்டியிருக்குது. அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இப்போது கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அப்படியே பாலைவன நல்ல ஒரு அது என்ன சொல்ற பூங்காக்குள்ளே நடக்கிற மாதிரியாவாக இருக்கும். கஷ்டமான நேரங்கள் இருக்கலாம், ஆனால் யார் உங்கள் கூட வர்றது, முடிவு எப்படி இருக்கும்? யோசேப்பு கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. கடைசியில் எப்படி இருக்கான், ராஜாக்கு அடுத்த லெவலில் இருக்கான். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலைமையை பொறுத்து இல்லை, ஆனால் அந்த நிலைமையில் உங்கள் கூட யார் இருக்கா, நான் பெருமூச்சு விட்டா கூட, நான் கஷ்டப்பட்டா கூட கேட்குறக்கான தேவன் இருக்கார்.
உன் ப்ரேயரில் வந்து இந்த பேட்டர்னில் இல்லைப்பா. நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன், லெட்டர் எழுதுனா ஃப்ரம் இந்த பேட்டர்னில் இருக்கணும், டு இந்த பேட்டர்னில் இருக்கணும். நீ வந்து டேட் ஃபார்மேட்டை தப்பாக போட்ட மார்க் கம்மி. அப்போல்லாம் கிடையாது. நீ என்கிட்ட வந்தப்போ இந்த ஸ்டைலில் பேசியிருக்கணும். வந்தோன்னே எனக்கு துதிச்சிருக்கணும், என்னை ஆராய்ச்சிருக்கணும், அப்புறம் தான் நீ வேணுங்கிறலாம் கேட்கணும். இந்த லார்ட்ஸ் ப்ரேயரை டீகோட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெருமூச்சு அங்கே போய் சேர்ந்தது. உங்களால் ஒரு நேரத்தில் எப்படி தான் ரியாக்ட் பண்ண முடியும்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு மேலே என் பிள்ளையால் முடியாதுன்னு இறங்கி வந்துடுவார். ஈவன் பெருமூச்சை கேட்டு வந்த தேவன். அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் ப்ரேயரா அப்படின்னு சக மனுஷர் இல்லை ஒரு லீடர் இல்லை ஒரு பாஸ்டர் உங்களை குறை சொல்ல முடியும். உங்கள் அப்பா குறை சொல்லவே மாட்டார். நீங்கள் அப்படியே நீங்கள் போனால் மட்டும் போதும். சரிங்களா? அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செக்மெண்ட் தான், கருத்தாய் ஜெபம் பண்ணுதல். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஓகே தான், ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது கருத்தாய் ஜெபம் பண்ணுவது. எப்படி சொல்லப்போனால் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் செமினார் வச்சு கூட எப்படி ஜெபம் பண்ணுறது 10 புல்லட் பாயிண்ட்ஸ் 12 புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். பைபிள் கருத்தாய் ஜெபம் பண்ணுவதுன்னா என்னன்னு சொல்லியிருக்குன்னு பாருங்கள். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தும். அப்போது எலியா பெரிய தீர்க்கதரிசி, அந்த பாஸ்டர் வல்லமையான பாஸ்டர், இந்த போதர் இப்படிப்பட்டவர், அவர் ப்ரேயர் பண்ணால் பயங்கரம். அந்த தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். டேய், நாளைக்கு நேரம் நீ செத்த அப்படின்னு ஒரு அம்மா சொன்னோன்னே துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடி போனார் அந்த இடத்துல இருந்து உயிரை காப்பாற்றிக்கிறக்காக. ஸோ எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் அப்படிப்பட்ட எலியா மழை பெய்யாத படிக்கு எப்படி ஜெபம் பண்ணானா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இப்போ ஃபஸ்ட்டு மழை பெய்யக்கூடாதுன்னு எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அடுத்து மறுபடியும் ஜெபம் பண்ணினான். முன்னாடி கருத்தாய் ஜெபம் பண்ண எலியா இப்போ ஒரு சாதா தோசை ஸ்பெஷல் தோசைங்கிறது முன்னாடி ரொம்ப நல்லா கருத்தாக ஜெபம் பண்ண எலியா இப்போ சாதாரணமாக ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சரி, அப்போது எலியா மழை பெய்யக்கூடாதுன்னு பண்ண ஜெபம் கருத்தான ஜெபம். எலியா மழை பெய்யணும்னு சொன்ன ஜெபம் ஒரு நார்மலான ஜெபம். அப்படி தான் ஆவியானவர் இங்கே காமிச்சு கொடுக்குறாரு இல்லைங்களா? யாக்கோபு 5:17-18. சரி, எலியா எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணார் நம்ம போய் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதுக்கு யாருக்காவது இதை பார்த்தா ப்ரேயர் மாதிரி தெரியுதா? இந்த ஒரு வசனத்தை கொடுத்து இது ப்ரேயரா, எஸ் ஆர் நோ கொஷின் கொடுத்தா நிறைய பேர் நோ, திஸ் இஸ் நாட் அ ப்ரேயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹீ இஸ் டிக்ளேரிங் சம்திங், ஹீ இஸ் சேயிங் சம்திங். ஆண்டவரை நோக்கி வேண்டலை, கெஞ்சலை, கதறலை, எதுவும் பண்ணல. ஹீ டிக்ளேர்ஸ். ஏன் இனிமேல் நான் சொல்லாமல் மழை மட்டும் இல்லை, பனி கூட கிடையாது, அவ்வளோதான். இந்த ஜெபத்தை தான் ஆவியானவர் என்ன ஜெபம்னு சொல்லி காமிச்சிருக்கார், கருத்தான ஜெபம். சரிங்களா? அடுத்து நார்மல் ஜெபம் இருக்குல்ல, 1 ராஜாக்கள் 18:41-44 பாருங்க. எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தை பார். அப்போ மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தரை வரைக்கும் குனிஞ்சு முகத்தை மொட்டிக்காலுக்கு 2 நடுவில் புதைச்சி, இன்றைக்கி கொஞ்சம் ஃபிட்டாக இல்லாதவங்க, கொஞ்சம் தொப்பை போட்டவங்கலாம் இந்த ப்ரேயர் பண்ணி பாருங்க, முடியாது. தலையை கூட மொட்டிக்காலுக்கு நடுவில் வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வருந்தி ஒரு ரவை இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுறாரு, வேலைக்காரனை போய் பாரு, ஒன்றும் காணா. மறுபடியும் முட்டி ப்ரேயர் பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை. 7 முறை இந்த மாதிரி. 7ஆவது முறை வேலைக்காரன் சொல்கிறான், ஒரு கை எத்தனையாக ஒரு மேகம் சமுத்திரத்தை வந்து எழுந்து வரமே நான் பார்க்குறேன். இந்த ஜெபம் என்ன ஜெபமாங்க? நார்மல் ஜெபம். என் வார்த்தையின்படி அல்லாமல் இனி மழையும் கிடையாது பனியும் கிடையாதுன்னு சொன்னது கருத்தான ஜெபம். இன்றைக்கி நம்மளில் எத்தனை பேர்
ஐயோ ஆண்டவரே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படி. எப்படி இது கருத்தான ஜெபம், இது நார்மல் ஜெபம் வருதுன்னா, ஏசு வரத்தில் சொல்லிப்பார், எவனாவது ஒருத்தன் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என்று சொன்னால் அது விழும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்த அத்தாரிட்டி எடுத்து எலியா அங்கே பயன்படுத்துகிறான். அதுதான் வல்லமையான ஜெபம். அங்கே ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவாரோ, ஏசு கிறிஸ்து இருந்தால் என்ன பண்ணுவாரோ, அந்த மாதிரி எலியா ஆக்ட் பண்ணியிருக்கான். நம்ம போய் கெஞ்ச வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கும் இதுதான் வல்லமையான ஜெபம் நம்ம நினச்சி கண்ணீரும் கம்பளையுமா உபவாசம் இருந்து முழு இரவு ஜெபம், காலங்காலத்தில் 5 மணிக்கு எஞ்சி ஜெபம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ அன்பான தேவன். அவர் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னரே உங்களோட தேவை அறிந்து நீங்கள் கேட்கறதுக்கும் நினைப்பதற்கும் சொப்பான்களுக்கும் அதிகமாக செய்கிற தேவன்கிறத உணராமல் நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரு 1/2 மார்க் கொடுங்க சார்ன்னு சொல்லி சார்கிட்ட தான் கெஞ்சுவோம். அவர்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்குது? நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். சிம்பிளாக போய் கேட்டால் போதும். சரிங்களா? கரெக்டான ப்ரேயர், கருத்தான ஜெபம்னா. 2வது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், சாதாரணமான மனுஷர் தான். அப்போ தான் பார்த்தோம், ஆண்டவரே கேட்டருன்னு சொல்லிட்டு எல்லா பாகால்களுடைய ஆளுகளையும் வெட்டி போட்டு கம்பீரமாக போர்லேருந்து ஜெயிச்சு வந்தவன் வந்தால் ஒரு அம்மா, டேய் நாளைக்கு இந்நேரம் நீ முடிஞ்ச அப்படி சொன்னால் ஐயோ அம்மம்மான்னு சொல்லி ஓடுறாரு. ஸோ நார்மல் மனுஷர் தான். அவருக்கும் தேவ மனுஷனாக இருந்தால் கூட பயம் எல்லாமே ஒரு நார்மல் மனுஷர் மாதிரி தான் இருக்குது. ஹெச்எம் கூப்பிட்றாருடா, என்ன சொல்ல போகிறாரு, ஹெச்ஆர் கூப்பிட்றான், இந்த ஐடி ஃபீல்டுன்னு தூக்கிட்டானோ, நான் ஐயோ எனக்கு பயம் இருக்கேன், நான் கர்த்தரோட பிள்ளை, எனக்கு பயம் வரலாமா? எலியா அப்படி தான் இருந்திருக்கான்ப்பா. எலியா வந்து ஒரு ஸ்பெஷல் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் கிடையாது. நார்மல் மனுஷர், உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் பாடுள்ள மனுஷன். ஆனால் கருத்தாய் எலியா ஜெபம் பண்ண மாதிரி நம்மளும் பண்ண முடியும். எது கருத்தான ஜெபம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் கருத்தாய் ஜெபம் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்து, பிரதர் எல்லாம் ஓகே, நான் தெரியாமல் தப்பாக ஒன்று கேட்டுட்டேன். கேட்டால் அவர் தந்துடுவார். நான் தெரியாமல் தப்பாக கேட்டுட்டேன். ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தை, இப்போ ரேசர்லாம் கட் பண்ணாத அளவுக்கு ரேசர் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் பிளேடு, இன்னும் நம்ம பாஸ்டர் அந்த காலத்து பிளேடை யூஸ் பண்ணி தான் ஷேவ்லாம் பண்ணுவார். அந்த பிளேடு ஒரு நாள் கூட நான் வெட்டாமல் நான் அந்த காலத்தில் ஷேவ் பண்ணதில்லை. இப்போது சில ஜில்லட் மாதிரி சில நல்லது வந்து ஸ்மூத்தாக ஷேவ் பண்ணிக்கிறோம். ஒரு குழந்தை வந்து பிளேடு வேணும்னு கேட்குது, என் பிள்ளை கேட்குது, கொடுத்துட்டு என் அப்பா கொடுத்துருவாங்களா? பொல்லாத தகப்பனாகி நீயே எப்படி இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட தகப்பனை பார். நம்ம பண்ணுற ஜெபத்தை பொறுத்து இல்லை. இது எப்படி பிரதர் சொல்கிறீங்க? நான் கேட்டேன், தப்பாக கேட்டேன், அப்போ அவரை தப்பாக பண்ணிடுவான், நான் பயப்பட வேணாமா? பயப்பட வேணாம். 1 ராஜாக்கள் 19:1-8. இந்த எசபேல் சொன்னால, நீ செத்தடா நாளைக்கு அப்படின்னு சொன்னப்ப, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய், எதுக்காக புறப்பட்டு போனார்? பிராணனை காப்பாற்ற. அங்கே போயிட்டு புத்திசாலி என்ன பண்ணுறாரு பாருங்க, தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். தான் சாக வேண்டும் என்று கோரி, உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் ஓடி வந்தேன். இங்கே வந்து அப்பா நான் வாழ்கிறதோட செத்தாலே மேல். அப்பா அப்பாவுக்கு தெரியும் தத்தி ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுது, எரிச்சலில் கஷ்டத்தில் பேசுது. அதை எப்படி டீல் பண்ணுறது? கேட்டதை கொடுக்குறதா? நல்லா படுத்து தூங்கு, தட்டி எழுப்பி சாப்பாடு கொடு, திருப்பி படுத்து தூங்குவை, தட்டி எழுப்பி சாப்பாடு கொடு. இங்கே இந்த ப்ரேயர் தப்பான ப்ரேயர் தானே. கேட்டார், கொடுத்துருக்கணும்ல. அட்லீஸ்ட்டு நான் நல்ல தேவன்பா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், தூக்கி எசபேலுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருந்துருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணார்? நீ தப்பாக தான் கேட்ட தம்பி, பாப்பா நீ தப்பாக தான் கேட்ட. உனக்கு தெரியல நீ தப்பாக அது கேட்டது, ஆனால் எனக்கு தெரியும் அது உனக்கு கரெக்டாக வராதுன்னு. ஸோ உனக்கு என்ன தேவையோ நல்லது அதை தான் பண்ணுறேன். அதுதான் பைபிள் சொல்லுது இல்லைங்களா? எலியா கேட்டது நடக்கலாங்க. ஸோ நான் தப்பாக கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தப்பாக பண்ணிடுவாரா? நான் தானே கேட்டேன், அப்போ தப்பு என் மேலே தானே? இல்லை, நம்மளோட அப்பா அவ்வளோ மோசமான அப்பா கிடையாது. சரிங்களா? நீ கேட்டில்ல 2 அடி தானே கேட்டேன், இந்த 2 அடி இல்லை, அப்படிப்பட்ட அப்பா இல்லை. சரிங்களா? தெளிவாக சொல்லுது. நான் சாக வேண்டும் என்று கோரின ஒருத்தனுக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து, டென்ஷனில் இருக்க தம்பி படுத்து தூங்கி எந்திரி, சமாதானம் ஆயிடுவேன், கொஞ்சம் நல்ல சாப்பாடு, மறுபடியும் தூங்கு. எவ்வளவு நல்ல தேவன் இல்லைங்களா? இந்த தேவன்கிட்ட நான் இன்னைக்கு 1 மணி நேரம் பேசணும்னு போய் உட்காருவீங்களா? அப்பா
நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆசையாக பேச போகிறேன், இன்றைக்கி எவ்வளோ காரியங்கள் பேசுறதுக்கு இருக்கோ அவ்வளோ பேசுவேன்னு போய் உட்காருவோமாங்க இல்லையா? அவ்வளோ அருமையான தேவன். அந்த கடைசி ஸ்லைட் இதுதான் போன அளவு பேசி அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட பேசினது. ப்ரேயரில் செல்ஃபிஷ் ப்ரேயர்னே ஒன்று கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. மூன்றாம் மனிதருக்கு என்னப்பா இவன் இவ்வளோ ஆசீர்வாதம் வந்துட்டு இன்னும் ஆசீர்வாதம் கேட்குறான், நல்லா தான் ஸ்ட்ராங்காக இருக்கான், இன்னும் என்ன ஸ்ட்ராங்காக வச்சுருங்கன்னு கேட்குறான், நல்ல காசு இருக்குது இன்னும் காசு வேணும்னு கேட்குறான். இது ஒரு மனுஷர் பார்த்து கேட்க முடியும், சொல்ல முடியும். ஆனால் நம்மளோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. என்ன வேணுமோ அதைத்தான் இந்த 1 நாளாகம் 4:9-10 யாபேசோட ப்ரேயர் போன தடவை கூட நம்ம பார்த்துருப்போம். என்ன வேணுமோ போய் கேளுங்க, கேட்டதை அப்படியே தந்துடுவார், உங்களுக்கு சரியானதாக இருந்தால். சரிங்களா? போன வாரம் சொன்ன அதே தான், லிவிங் அஸ் அ கிறிஸ்டியன், கிறிஸ்துவை போய் வாழ்வது, கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வது, அதோட ஒரு சுகமான ஓட்டம் ஒன்று கிடையவே கிடையாது. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், என்ஜாய் யுவர் லைஃப். சரிங்களா? யாரும் உங்கள் மேலே பாரம் போட விடாதீங்க. ஏன்னா உங்கள் அப்பா, தம்பி அந்த பாரத்தெல்லாம் விட்டுட்டு ஏன்ட்ட வா, என்னுடைய பாரம் ரொம்ப லகுவாக இருக்கும், உனக்கான தேவையான வெயிட்டெல்லாம் நான் சுமந்துட்டேன். இப்படி எல்லாம் ஈஸியாக நடக்குதே, அதுக்காக எல்லாம் ஃப்ரீயா? சகலத்துக்கான கிரயம் அவர் செலுத்திட்டார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், கடைசியில் அவரோட ட்ரெஸ்ஸு கூட அவர்கிட்ட இருந்து எடுத்து சீட்டு போட்டு எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதானமாக, சந்தோஷமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக, பெண்கள்லாம் நிறையா சேரீ வாங்கி கபோர்டு ஃபுல்லாக அடுக்கிறதுக்காக தான் அங்கே அவர் ட்ரெஸ் கூட இல்லாமல் இருந்தார் இல்லைங்களா? அவர் காரி உமிழப்பட்டார். இன்றைக்கி நீங்கள் அவமானம்னு ஒன்று வாழ்நாளில் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அவர் அடிக்கப்பட்டார் நம்மளோட சோகத்துக்காக. அவர் ரத்தம் சிந்தினார் நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிள் லைஃப். அப்பாட்ட போக வேண்டியது, வேணுங்கிறலாம் பேச வேண்டியது, கேட்க வேண்டியது, வாங்கிக்க வேண்டியது, அவ்வளோதான். நான் இது செய்யணும் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? பி பிளஸ்ட்.